ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸோட பேர் குட் வைஃப். இதோட ஸ்டோரி லைன் என்னென்னா, தருணிகாவும் குணசீலனும் லாயர்ஸ். அவங்க கோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 2 பேரோட கரியரும் நல்லாவே போயிட்டுருக்கும். ஆனால் தருணிகாவுக்கு குழந்தை பிறந்தப்பறம் அவங்க வேலையை ரிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போது தருணிகாவும் குணசீலனும் அவங்களோட 16th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருப்பாங்க. இப்போ குணசீலன் அட்வொகேட் ஜென்ரலாக இருப்பார். இவங்களோட 16th ஆனிவர்சரியை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு நிறைய பேரை கூப்பிட்டு பெருசாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது குணசீலனை பற்றி ஒரு நியூஸ் வருது. வேல்பாண்டியன் அப்படிங்கிறவர் ட்ரக் கிங் மெத் மகாராஜா குணசீலனுக்கு லஞ்சம் கொடுத்ததா அவர் ஒரு ப்ரூஃபை காட்டுறாரு. அடுத்த நாள் காலையிலேயே போலீஸ் குணசீலனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. 3 மாதம் ஆயிடுச்சு. குணசீலன் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கார். குணசீலன் லஞ்சம் வாங்கின கேஸில் அரெஸ்ட் ஆனதுனால அவரோட பேங்க் அக்கௌண்ட்டும் தருணிகாவோட பேங்க் அக்கௌண்ட்டும் சேர்த்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இந்த பிரச்சனையினால் மீடியா அட்டென்ஷன் இவங்களோட ஃபேமிலி மேலே அதிகமாக இருக்கிறதுனால தருணிகா அவங்க இருந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இப்போது தருணிகா மறுபடியும் அவங்களோட வேலையில் ஜாயின் பண்ணலான்னு முடிவெடுத்து நிறையா ஃபார்மில் போய் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் இவங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பாதி பேர் இவங்களுக்கு கரியர் கேப் அதிகமாக இருக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிறவங்கெல்லாம் குணசீலன் நல்லவர் இல்லை, அதனால் உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் வேலைக்கு ட்ரை பண்ணி எங்கேயுமே வேலை கிடைக்காம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் தருணிகா இருக்கிறப்போ அவங்களோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹரிதீபக் அப்படிங்கிறவர், நீ எப்படி இருக்கே, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அவர் வேறு யாரும் கிடையாது, இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ லவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மெசேஜை பார்த்ததும் அவருக்கு தருணிகா கால் பண்ணி பேசுகிறாங்க. அவரும் ஒரு லாயர் தான். இப்போ அவர் 2 பார்ட்னரோடு சேர்ந்து ALH அப்படிங்கிற ஒரு ஃபார்மை நடத்திட்டு வராரு. அந்த ஃபார்மில் இவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குமான்னு இவங்க கேட்குறாங்க. ஹரிதீபக் அவரோட பார்ட்னர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்வார். அடுத்த நாள் ஜூனியர் அசோசியேட்டாக வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நாளைக்கே 10 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. இவங்களும் கிளம்பி போகிறாங்க. இப்போ அந்த ஃபார்மை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறது லாவண்யாவும் ஹரிதீபக்கும் தான். அடுத்த நாள் 10 மணிக்கு தருணிகா அவரோட ஃபார்முக்கு போகிறாங்க. அங்கே லாவண்யாவை பார்க்குறாங்க. அப்போ அவங்க, உங்களோட சேர்த்து இன்னொருத்தரையும் ஜூனியர் அசோசியேட்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 2 பேரும் இப்போ டெம்பரரியாக தான் இருக்கீங்க. 6 மாதம் பார்ப்போம். உங்கள் 2 பேரில் யார் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவங்கள தான் இங்கே ஆஃபீஸில் பர்மனெண்ட் ஆக்குவோன்னு சொல்கிறாங்க. லாவண்யா ஆத்யா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணோட போக்சோ கேஸ் எடுத்து நடத்திட்டு வராங்க. இப்போ அந்த கேஸ்க்காக பாஸ் ஓவர் வாங்க சொல்லி தருணிகாவை ஒரு கோர்ட்டில் இறக்கி விட்டுட்டு இவங்க வேறு கோர்ட்டில் வேறு கேஸ்க்காக கிளம்பி போயிருப்பாங்க. இப்போ தருணிகா யாருக்கு அகெயின்ஸ்டாக வாதாட வந்திருக்காங்கன்னா, இவங்களோட ஹஸ்பண்டான குணசீலனை பற்றி பேசின வேல்பாண்டியனோட கேஸ் தான் இது. அவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் லாவண்யா வாதாடிட்டு இருப்பாங்க. அந்த கேஸ்க்காக தான் இப்போ தருணிகா வந்திருக்காங்க. தருணிகா பாஸ் ஓவர் கேட்கறதுக்காக தான் கோர்ட்டுக்குள்ளே போவாங்க. ஆனால் ஜட்ஜ் இவங்களே வாதாட சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் பதட்டத்தோடையே இந்த கேஸை வாதாட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் பதறினாலும் போக போக கேஸ் பாயிண்ட்லாம் நல்லா தெளிவாக வைப்பாங்க. அதனால வேல்பாண்டியனோட பெயில் கேன்சல் ஆகுது. 16 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வேலையை கண்டினியூ பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் பதட்டத்திலே இருப்பாங்க. ஆனால் இந்த கேஸ்க்கு அப்புறம் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் நல்லாவே அதிகமாகிருக்கும். இதுக்கப்புறம் தருணிகாவோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த ஜாபில் 6 மாதத்துக்கு அப்புறம் இவங்க பர்மனெண்ட் ஆனாங்களா இல்லையா, இவரோட ஹஸ்பண்ட் தப்பு பண்ணலன்னு ஜெயிலேருந்து வெளியே வந்தாரா இல்லை ஜெயிலே இருக்க போகிறாரா, இதெல்லாம் தான் இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இந்த மாதிரி சீரீஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.